1,00,000 பேருக்கு நான் ஆசீர்வாதம் பண்ணேன். எனக்கு அம்பாள் கொடுத்த பாக்கி. ஏன் அப்படின்னா என்னை எல்லாருக்குமே சித்தராத்தான் தெரியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாராகி உபதேசனா தெரியும். அப்புறம் பெருமாள் கும்பிட்றதுன்னு தெரியும். எனக்கு காளி உபதேசம் சொல்லி அறிவு முன்னே தெரியும். அது யாருக்கிட்டே வெளியே காட்ட மாட்டேன். ஏன் காட்ட மாட்டேன் அப்படின்னா நான் அம்பாள் தன்மை உள்ளவர் அந்த மகாகாரி. அவர்கிட்ட ரசிக்கணும், அவர்கிட்ட பேசணும், அவர்கிட்ட வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை பண்ணணும். காசியில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாமே தினம் வேலை பார்த்து சம்பாதிச்சு சாமி பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து காசியோட ஐதீகம். அந்த அம்பாள் என்ன வேலை செஞ்சாலும் சரி, பிணம் சாப்பிட்டாங்க, எது செஞ்சாலும் சரிங்க, அவனை வேலை பார்த்துட்டு அம்பாட்டை கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம ஒரு சமீபமாக என்ன பண்ணோம், ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு வேலையை பண்ணுறோம். காசியில் போயிட்டு இதை பண்ணி கொடுங்க அப்படின்றோம். அந்த அம்பாள் என்ன பண்ணுறான், நம்ம காலை உதேசனை யார்ட்டையும் காட்டாம ஒரு 1400 கல்யாணம் பண்ணிக்கிறேன் பண்ணி வச்சுக்கிறோம். நம்ம வேலை பார்த்தோம். பார்த்தீங்கன்னா தார் மாதிரி எல்லாருக்கும் சொல்கிறேன், காளி கும்பிடுவாங்க சாமியார் தெரியாது. ஆமாம், அள்ளி கொடுக்குறவன், நமக்கு தேவையை கொடுக்குறவன். மழைய காலத்தை இவ்வளோ வேலை ரசித்து வாங்கியிருக்காங்கன்னா எப்படி சொல்கிறது, அம்பாள் ரசனையோட அம்பாள் எப்படி இருக்கணும், என்ன இருக்கணும், நம்ம இப்படியே அம்பாவை பார்க்கணும் அப்படின்னா அந்த காளி தேவி நம்மகிட்ட வேலை வாங்குது. இதில் என்ன ஒரு அதிசயம்னா, இவர் சொன்னது அத்தனையும் உண்மை. எப்படின்னா இங்கே கூட வந்து நான் வந்து காசு போட்டவங்க அந்த அளவுக்கு யாருக்கும் வாங்க மாட்டேன், அது எல்லாருக்குமே தெரியும். இங்கே ஏழை பணக்காரங்க பேதமே கிடையாது. இருக்கிறவங்க என்னமோ கொடுத்துருவாங்க, இல்லாதவங்க என்ன கொடுத்தாலும் தட்சணை இல்லாமல் பிரயோகம் பண்ணக்கூடாதுன்னு விதி. அதனால என்ன கொடுத்தாலும் நான் வாங்கிக்குவேன். அதே மாதிரி ஒரு பூஜைக்குமே நம்ம மாதத்துக்கு 4 பூஜை நடத்துவோம். 2 வியாழக்கிழமை, ஒரு அமாவாசை பௌர்ணமி. இந்த அமாவாசை பௌர்ணமிக்கு மறுநாளுக்கு நைட்டு யாக பூஜை நடத்தி மறுநாளுக்கே அம்மாவுக்கு பலியிட்டு இங்கே அத்தனை பேருக்குமே வர பக்த கோடிகளுக்கு அன்னதானம் பண்ணி அவளோட கைங்கரியமாக ஏன்னா காசியில் அன்னம் தான் மெயின். இந்த காசியோட ஸ்தலம், இந்த கஷேத்திரத்தோட மகிமை என்னென்னா, அங்கே பசிக்காது. பசின்னு உனக்கு வந்துட்டா உன் முன்னாடி அன்னம் தன்னால் வந்துடும். இதை நீங்கள் போனால் உணர்வீங்க. அங்கே பல கோடி பேர், இப்போ இந்த கும்பமேளாவில் 45 கோடி பேர் மக்கள் அங்கே குவிஞ்சிருக்காங்க. ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த 45 கோடி மக்களுக்குமே அல்லல்ல உணவு அள்ளி கொடுத்துட்டு அந்த அன்னபூர்ணி. அங்கேருந்து வந்த அம்பிகை இங்கே. அப்போ நாம் எப்படி இருக்கணும், நம்மளால் முடிஞ்ச கைங்கரியும் நம்ம உயிர் இருக்க வைக்கும், இந்த ஆத்ம சரீரம் இந்த உடல் பூத உடல் இருக்க வைக்கும். அந்த அம்பிகை பேரால் இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே என்னால் முடிஞ்ச அன்னதானம் பண்ணியிருக்கிறேன். அதுவே மகா பாக்கியம் தான். ஏன்னா அப்பா சொன்ன மாதிரி 3ல் 1 பங்கு அவள் பங்கு, ஆனால் என்ன பொறுத்துக்கும் அந்த 3 பங்குமே அவளுக்கு தான். அவள் பார்த்து எனக்கு பண்ணுவாள். இது வச்சுக்கோ, ஒரு புடவை நான் கட்டினா கூட இன்றைக்கி இந்த புடவை கட்டி சொல்லிட்டு அழகு பார்க்குறவா அந்த அன்னை. அது மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இந்த கோயில் எல்லாமே என்கிட்ட சொன்னாங்க. இது எப்படி இந்த ஒரு பொண்ணு மட்டும் தனியாக நின்று கட்டும், ஒரு திருநங்கையாக எப்படி வந்து நின்று கட்ட போகிறா சொன்னாங்க. அப்போ அம்மா சொன்னா, ஏய் நீ போட நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு. நம்ப மாட்டீங்க, 2.5 மாதத்தில் இந்த கோயில் கட்டி அமைஞ்சு கும்பாபிஷேகம் பண்ணி முடித்தேன். யாராவது நம்புவீங்களா? நான் ஒரு ஆள், நான் எங்கேயுமே போகவே இல்லை. அத்தனை பேருமே என்கிட்ட வர வச்சா. இந்த டைல்ஸ் முதற்கொண்டு, இந்த பில்டிங் கட்டுற கான்ட்ராக்ட் முதற்கொண்டு, இந்த அம்மாவோட அந்த பீடத்தை கட்டுற முதற்கொண்டு அத்தனை பேரையுமே என்கிட்ட வர வச்சு அவளே அவள் வேலையை வாங்கிக்கிறாள். நான் ஒரு சின்ன கருவியாக இருந்து அவள் பாதத்தில் இருந்தேன். இதை நான் இன்னை வரைக்கும் நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன். இந்த நிமிஷம் வரைக்கும் எப்படி நம்ம பண்ணோம், எப்படி நம்ம பண்ணோம். எத்தனையோ பேர் வந்து எவ்வளோ லட்சமாக வச்சுருந்தாலும் ஒரு கோயில் எழுப்ப முடியல, ஒரு கும்பாபிஷேகம் பண்ண முடியல. அதுவும் எத்தனை கோயில் வேணால் கட்டிடலாம், ஆனால் காளி கோயில் மட்டும் கட்டவே முடியாது. ஏன்னா பூர்வ ஜென்மாந்திரத்தோட பலம் இருந்தால் தான் பத்ரகாளிக்கிட்டே போக முடியும். ஏன்னா அம்பிகை முக்திக்கு அதிபதி. இந்த ஜென்மால நீ அவளை தொட்டுட்டனா உனக்கு முக்தி, மறு ஜென்மமே கிடையாது. உன்னோட வம்சத்துக்கு அத்தனையும் தோஷ நிவாரணம் பண்ணிடுவா, சாப விமோச்சனம் பண்ணிடுவா. எத்தனை தேவாதி தேவர்கள் இருந்தாங்க, எத்தனை கோடி தேவாதி தேவர்கள் அவள் பாதத்தில் தான் இன்றைக்கும் தபஸ் பண்ணியிருக்கான்னு ஐதீகம். அவகிட்ட நம்ம இருக்கிறப்போ நம்ம எதுவுமே எதிர்பார்க்கவே தேவையில்லை, அள்ளி கொடுத்து அழகு பார்த்துருவா. அதனால பத்ரகாளியோட வழிபாடு வந்து மற்ற தேவி மாதிரி வழிபாடே கிடையாது. எந்நலமும் இல்லாமல் தன்னலம் விற்று அத்தனையுமே நம்மளுக்கு எதுவுமே வேணாம். பிளாங்க் ஷீட், ஒரு பேப்பர் எடுத்து அந்த பிளாங்க் ஷீட் எடுத்து போயிட்டு நம்ம தான் அந்த பிளாங்க் ஆகிடும். நம்ம இது அது ஆசையே படக்கூடாது. எந்த குடும்பம், எந்த பந்தம், எந்த சொந்தம், செல்வாக்கு, பேரு, புகழ், சொத்து, பத்து எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம பிளெயினாக போய் நின்றா அவளை அந்த அம்மா நம்மளை தூக்கி எப்படி மகாராணிக்கு கீடம் சுட்டுவாளோ அந்த மாதிரி ராஜகீடம் சுட்டு அழகு பார்க்குற அந்த அம்பிகை. ஆனால் நிறைய பேர் அவளை வந்து தவறாக புரிஞ்சுக்கின்னு அவள் மந்திரத்துக்கு தான், மாயத்துக்கு தான் மாயக்காரி, அதுக்கு தான் சொந்தக்காரி சொல்லிட்டு அவள் பேரை தான் எல்லாருமே வந்து மிஸ்யூஸ் பண்ணுறது. கண்டிப்பாக அது கிடையவே கிடையாது. கருணையே வடிவானவன். அதாவது எல்லா அம்பிகைக்குமே ஒரு தன்மை உண்டு, அதாவது காக்கும் தன்மை தான்.
பத்ரகாளிக்கு 2 தன்மை, காக்கும் தன்மையும் இருக்கும், அழிக்கிற தன்மையும் இருக்குது. அதனால தான் பேய், பிசாசு, பூத, பிரேத, எக்ஸன்னு அவன்கிட்ட வர்றதுக்கு நடுக்கிறாங்க. அப்போது அவன் பாதத்தில் இருக்கிற நம்மளை எப்படி வந்து கிட்ட நெருங்க முடியும்? அவளோட அந்த க்ஷணமே போதும் எரிச்சு சாம்பல் ஆக்கிடுவா. அப்போ எதிரிகள் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது, அடித்து தும்சம் ஆயிடுவா. அதனால் பத்ரகாளியின் வழிபாடும் பத்ரகாளி கோவில் வந்து சாதாரண விஷயம் புரியாது. பல கோடி ஜென்மம் அந்த பலம் இருந்தால் தான் அவன் கிட்டேயே நம்ம நெருங்க முடியும். ஏன்னா இந்த கோவில் கட்டும்போது ஒரு க்ஷணமும் அதிசயத்தை நான் உணர்ந்தேன். ஏன்னா நாம் வந்து மற்றவங்க கதை நம்ம பேச தேவையில்லை, நம்மளுக்கு என்ன வாழ்க்கை நடந்ததோ அதுதான் நம்ம சொல்ல முடியும். என்ன சொல்றீங்க? அதுதான் உண்மை. இப்போ நம்ம எல்லாம் அருள்வாக்கு சொல்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இப்போ என் செல்ல மகளை மட்டும் தேடுறாங்க. இப்போ உங்களை மாதிரி ஒரு பொண்ணு இருக்காங்கப்பா சென்னையில். நீங்கள் சென்னையில் இருந்தீங்க, இப்போ பார்த்தா சென்னையில் ஆச்சாச்சு அது பத்ரகாளி உருவமாக இருக்கிறாங்க. நீங்கள் பத்ரகாளி எப்படி வழிபட்டு நீங்கள் பத்ரகாளி என்னென்ன பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு 5-6 கல்யாண மண்டபம் கூட எல்லாம் உங்களை பேரை சொல்லி வச்சுருக்கிறாங்க, எல்லாம் பண்ணிருக்கிறாங்க. நீங்கள் எந்த எதிர்பார்ப்பு, அதாவது இந்த கலியுகத்தில் சொல்கிறேன் நான், இந்த கலியுகத்தில் எவ்வளோ பேர் என்னென்னமோ பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் என் சின்ன மகன் உனக்கு என்ன தேவை சாமிகிட்ட கேள், சாமி செஞ்சு கொடுத்த பிறகு அதுக்கிட்டே கேள், உனக்கு என்ன தேவை சாமி கேட்கும், சாமி செய் அப்படின்னு. இது வரைக்கும் என்னுடைய சின்ன மகளை நான் ஒரு 3-4 வருஷம் வாட்ச் பண்ணுறேன். என்னை மாதிரி இருக்காங்கிறத காட்டி கேள்விப்படுறதை காட்டியும் உணர்றேன். உணர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர்த்தை காப்பாற்றி வச்சுக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, சொல்கிறது வேறு செயல் வேறு. எவ்வளோ பேர் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மலையாக்கா பார்க்குறோம் மனசார இருப்போம், மலையாக்கா பார்க்குறோம் மனதார வாழ்த்துறோம், மலையாக்கா பார்க்குறோம் என் மன நிம்மதி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டுதே வராங்க. தவிர ஒரு ஆலயம் ஒரு திருப்பணி பண்ணுறது, ஒரு கோயில் கட்டுறது சாதாரணலாம் கிடையாது, யாரும் பண்ண முடியாது. இப்போ நான் இது வரைக்கும் ஒரு 27 காளி கோயில் பூண்டி கோயிலில் திறந்துருக்கிறேன். அதேமாதிரி நான்